அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர், அதுக்கு முன்னாடி ரெக்டிஃபையரை பற்றி நமக்கு என்னன்னு பிரிக்கணும். ரெக்டிஃபையர்னா என்ன செய்யணும்னா, ஒரு ஏசி சப்ளை இஸ் கன்வெர்டட் இன்டு டிசி சிக்னல், ஒரு ஏசி சிக்னல் இஸ் கன்வெர்டட் இன்டு டிசி சிக்னல், ஒரு ஏசி சப்ளையை டிசி சப்ளையாக மாற்றக்கூடிய சாதனத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ரெக்டிஃபையர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டயோட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெக்டிஃபையர்ல டைப் இருக்கும், ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அப்படின்னு இருக்கும். இந்த ரெக்டிஃபையர் சர்க்யூட்ல என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா டயோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டயோடு யூஸ் பண்ணியதுனால என்ன பண்ணோம்னா, நம்ம இன்புட்ல என்ன ஏசி சிக்னல் கொடுக்குறோமோ அதே சிக்னல் அவுட்புட்ல கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய ஒரு டிசி சிக்னல் கிடைக்கும். நம்ம பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல படிக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, ஒரு ஃபிக்ஸட் ஏசி வோல்டேஜ் நம்ம இன்புட்டா கொடுப்போம், அதை ஒரு கண்ட்ரோல்டு டிசி வோல்டேஜ் ஆட்டும் நம்ம அவுட்புட்ல கிடைக்கிறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபிக்ஸடு ஏசி வோல்டேஜ் இஸ் கன்வெர்டட் இன்டு கண்ட்ரோல்டு டிசி வோல்டேஜ், ஒரு நிலையான ஏசி வோல்டேஜ் ஆனது மாறுபடத்தரக்கூடிய ஒரு டிசி வோல்டேஜாக மாற்றக்கூடிய டிவைஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். அப்படி என்ன நிலையான டிசி வோல்டேஜ், மாறுபடக்கூடிய டிசி வோல்டேஜ்னா, இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இன்புட்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஏசி சிக்னல் ஒரு 230 வோல்ட் இருக்குன்னா அதை அவுட்புட்ல என்ன செய்யணும்னா அது லெஸ் தேன் 230 அது கிரேட்டர் தேன், குறைவாகவோ அதிகமாகவோ நமக்கு தேவையான அளவுக்கு மாத்தி கொடுக்கறது தான் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இந்த ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையருக்கு மேக்சிமம் காம்பனண்டா என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா தைரிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தைரிஸ்டர்னா எஸ்சிஆர் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலா நீங்க படிச்சிருக்கக்கூடிய ரெக்டிஃபையருக்கு டயோடு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையருக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா தைரிஸ்டர் எஸ்சிஆர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த எஸ்சிஆர் யூஸ் பண்ணக்கூடிய நேரத்துல தான் என்ன செய்ய முடியும்னா, நம்ம இன்புட்ல கொடுக்கக்கூடிய ஒரு ஏசி சிக்னலை ஒரு ஃபிக்ஸட் ஏசி சப்ளையை அவுட்புட்ல ஒரு கண்ட்ரோல் டிசி சப்ளையா மாற்ற முடியும். அது எப்படி கண்ட்ரோல் டிசி சப்ளையா மாற்றுவோம் அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு எஸ்சிஆர் இருக்குன்னா அந்த எஸ்சிஆருக்கு ஒரு 3 டெர்மினல் இருக்கு, ஒரு ஆனோடு டெர்மினல் இருக்கு, ஒரு கேதோட டெர்மினல் இருக்கு, அதே மாதிரி ஒரு கேட் இருக்கு. ஆனோடுக்கு பாசிட்டிவும் கேதோடுக்கு நெகட்டிவும் கொடுக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், எஸ்சிஆர் டேர்ன் ஆஃப் கண்டிஷன்ல இருந்து டேர்ன் ஆன் கண்டிஷனுக்கு வந்துடும். ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்யாதுன்னா கண்டக்ஷன் பண்ண முடியாது. எஸ்சிஆர் எப்போ கண்டக்ஷன் ஆகும் அப்படின்னா, கேட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் பல்ஸ் நம்ம எப்போ அப்ளை பண்றோமோ அந்த நேரத்தில் மட்டும்தான் என்ன செய்யும்னா எஸ்சிஆர் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர்ல அந்த எஸ்சிஆரோட கேட் பல்ஸ் தான் முக்கியமான பங்கு வகிக்குது. நம்ம எஸ்சிஆருக்கு எப்ப கேட் பல்ஸ் கொடுக்கிறோமோ அந்த நேரத்துல தான் கொடுக்கக்கூடிய இன்புட் ஏசி வோல்டேஜை டிசியா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். அப்படி நம்ம இந்த எஸ்சிஆரோட கேட்டுக்கு பாசிட்டிவ் சிக்னல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆங்கிள் இருக்கு. அந்த ஆங்கிள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபயரிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபயரிங் ஆங்கிள்னா எந்த ஆங்கிளில் எஸ்சிஆரின் கேட்டிற்கு பாசிட்டிவ் பல்ஸ் கொடுத்து எஸ்சிஆரை கண்டக்ட் பண்ண வைக்கிறோமோ அந்த கோண அளவு தான் ஃபயரிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆல்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபேஸ் கண்ட்ரோல்டு உள்ள ரெக்டிஃபையருக்கு என்ன பண்ணுவாங்க, டையோடுகளுக்கு பதிலாக தைரிஸ்டர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த தைரிஸ்டர் கொடுக்கக்கூடிய ஃபயரிங் ஆங்கிளோட ஆங்கிள் வேல்யூவை வச்சு தான் அவுட்புட்ல கண்ட்ரோல்டு அவுட்புட் கிடைக்குது. டிசி கண்ட்ரோல்டு டிசி அவுட்புட் கிடைக்கும். பொதுவாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரோல்டு ரெக்டிஃபையர் யூனிட் எல்லாம் எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதிகமாக இப்போ டிசி மோட்டார் டிரைவ்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் மில்ஸு, அதே மாதிரி ஸ்டீல் ரோலிங் மில்லு, அதே மாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கண்ட்ரோல்டு கன்வெர்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு நார்மலாவே தெரியும், நம்ம வீட்டு நம்ம சாதா இருக்கக்கூடிய அப்ளையன்ஸ் தேவைகளுக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் சப்ளை ஏசி சப்ளையா இருக்கும். ஆனா நம்ம இது என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பேப்பர் மில்ஸ் இந்த மில்லுக்கு எல்லாம் என்னன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தான் அப்ளிகேஷன். அந்த யூஸ் பண்ணிருக்கக்கூடிய மோட்டர்ல என்ன சொல்லணும்னா ஒரு நிலையான அளவுக்கு ஒரு ஸ்பீட்ல தான் ரொட்டேஷன் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பர்பஸுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா டிசி மோட்டார்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டிசி மோட்டார்ஸுக்கு அப்போ என்ன செய்யணும், இன்புட்டுக்கு நம்ம டிசி சப்ளை கொடுக்கணும். அப்போ டிசி சப்ளை கொடுக்கணும்னா ஏசி சப்ளையை டிசி சப்ளையா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல தான் இந்த ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ட்ராக்கிங் சிஸ்டத்துல, அது எலக்ட்ரோ கெமிக்கல், எலக்ட்ரோ பிளேட்டிங் இந்த மாதிரி இடத்துல, எலக்ட்ரோ கெமிக்கல் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிசி ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர்னா என்னது, ஒரு நிலையான வோல்டேஜை மாறுபடக்கூடிய டிசி வோல்டேஜாக மாற்றக்கூடிய சாதனம் ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் என்று அழைக்கப்படும். இவற்றில் பொதுவாக தைரிஸ்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன.
அடுத்தால இப்போ இதை எப்போ கேட்டுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பல்ஸ் கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் என்ன செய்யும், இந்த கண்ட்ரோல் அவுட்புட் வோல்டேஜ் வந்து கண்ட்ரோல் ஆகும், கண்ட்ரோலாக மாறுபட்டு கிடைக்கும். அடுத்தால இந்த ரெக்டிஃபயர் ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர்ல வந்து கிளாசிபிகேஷன்ஸ், அதை வந்து இப்போ சில பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவு அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயரோட பேசிக் கிளாசிபிகேஷன் முக்கியமான பிரிவு அப்படின்னு சொன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளையை பொறுத்து வந்து ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் வந்து 2 டைப்பா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஒன்னு என்ன சொல்லுவாங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் கன்வெர்டர்ஸ், இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா 3 ஃபேஸ் கன்வெர்டர். இப்போ பேசிக் முக்கியமான கிளாசிபிகேஷன் அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் கன்வெர்டர் ஒன்னு, 3 ஃபேஸ் கன்வெர்டர். சிங்கிள் ஃபேஸ் கன்வெர்டர்னா நம்ம இன்புட்ல கொடுக்கக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளைய ஒரு கண்ட்ரோல் டிசி அவுட்புட் வோல்டேஜா மாத்தி கொடுக்கும், அதான் சிங்கிள் ஃபேஸ் கன்வெர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 3 ஃபேஸ் கன்வெர்டர்னா நம்ம இன்புட்ல கொடுக்கக்கூடியது 3 ஃபேஸ் சப்ளை கொடுப்போம், 3 ஃபேஸ் ஏசி சப்ளை கொடுத்தோம், அந்த 3 ஃபேஸ் ஏசி சப்ளைய ஒரு கண்ட்ரோல்டு டிசி சப்ளையா மாத்தி கொடுக்கறதா என்ன சொல்லுவாங்கன்னா 3 ஃபேஸ் கன்வெர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கிள் ஃபேஸ் கன்வெர்டர்ஸ்லயே கிளாசிபிகேஷன், சிங்கிள் ஃபேஸ் கன்வெர்டரை வந்து திரும்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா 3 வகையா பிரிச்சிருப்பாங்க. அந்த 3 வகை எதெல்லாம் சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செமி கன்வெர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, செகண்ட் ஒன் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுல்லி கன்வெர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, தேர்ட் ஒன் என்ன சொல்லுவாங்கன்னா டியூவல் கன்வெர்டர். முதல்ல உள்ளது செமி கன்வெர்டர், அடுத்தால ஃபுல்லி கன்வெர்டர், அடுத்தால பாத்தீங்கன்னா டியூவல் கன்வெர்டர். இந்த செமி கன்வெர்டரை வந்து இன்னொரு பேர்ல சொல்லுவாங்க ஹாஃப் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர், செமி கன்வெர்டர் ஆர் ஹாஃப் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன செய்யும்னா, நம்ம இன்புட்ல கொடுக்கக்கூடிய ஏசி சிக்னல் கொடுப்போம். ஏசி சிக்னலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கும், ஒரு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கும். அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய சிக்னல்ல ஈதர் ஏதாவது ஒன்று, ஒரு பாசிட்டிவ் இல்லாட்டி நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளை மட்டும் டிசியை கண்ட்ரோல் டு டிசியை மாத்தி கொடுக்கறதா என்ன சொல்லுவாங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் கன்வெர்டர் ஆர் செமி கன்வெர்டர், ஹாஃப் கண்ட்ரோல் கன்வெர்டர் ஆர் செமி கன்வெர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தல பாத்தீங்கன்னா ஃபுல் கன்வெர்டர்னா பாத்தீங்கன்னா இதே மாதிரி என்ன இருக்கும்னா 2 குவாட்ரண்ட் அப்படின்னா ஒரு ஏசி சிக்னல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கும், ஒரு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கும். இந்த ரெண்டையுமே என்ன செய்யும்னு சொன்னா ஒரு டிசி சிக்னலா மாத்தி கொடுக்கறதுக்கு தான் டிசி ஒரு கண்ட்ரோல் பண்ணா ஒரு டிசி வோல்டேஜா மாத்தி கொடுக்கறது தான் என்ன செய்யும்னா அந்த ஃபுல்லி கன்வெர்டர் ஆர் ஃபுல்லி கண்ட்ரோல் ரெக்டிஃபயரோட ஃபங்க்ஷன். டியூவல் கன்வெர்டர் அப்படின்னா இந்த கன்வெர்டர் வந்து 4 குவாட்ரண்ட் ஆபரேஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா இந்த வகை இருக்கக்கூடிய ஃபுல்லி கன்வெர்டர்ல வந்து என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா செட் ஆஃப் தைரிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட மோர் தென் 1 தைரிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த தைரிஸ்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எஸ்சிஆரை வந்து காம்படேஷன் பண்றதுக்கு, காம்படேஷன்னா என்னது டர்ன் ஆஃப் பண்றதுக்கு என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா நேச்சுரல் காம்படேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படின்னா அந்த கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளை வந்து 0ல இருந்து மேக்ஸிமம் போயிட்டு அடுத்து 0க்கு வரக்கூடிய நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கா இந்த தைரிஸ்டர் டர்ன் ஆஃப் ஆகிட்டு, முதல்ல இருக்கக்கூடிய தைரிஸ்டர் வந்து டர்ன் ஆஃப் ஆகிட்டு அடுத்த தைரிஸ்டர் வந்து டர்ன் ஆன் ஆகுறது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கிளாஸ்ல ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் அப்படின்னா என்னங்கிறத படிச்சீங்க. ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர்ங்கிறது என்ன, ஒரு ஃபிக்ஸட் ஏசி வோல்டேஜ ஒரு கண்ட்ரோல்டு டிசி வோல்டேஜா மாற்றி கொடுக்கறது தான் என்னது ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்குள்ள ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயரோட இன்ட்ரோடக்ஷன். இது பாருங்க, ரெஃபர் பண்ணிட்டு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தீங்கன்னா என்கிட்ட கேட்டுக்கிடுங்க. இதே மாதிரி மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரக்கூடிய கிளாஸுகளில் வந்து இந்த ஃபேஸ் கண்ட்ரோல் கன்வெர்ட்டர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைப்ஸையும் வந்து தனித்தனி வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம். வணக்கம்.